Hi friends, இன்னைக்கு நாம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னா ஹாஸ்பிடல் பேக் எனக்கு தேவையான திங்ஸ் என்னென்ன நான் பேக் பண்ண போறேன்றதுதான். இப்போ இது வந்து என்னோட 9th month ஆஃப் பிரெக்னன்சி ஸ்டார்ட் ஆயிடுச்சு. என்னோட டியூ டேட்டும் நெருங்கி வந்துருச்சு. இந்த டைம்ல தான் நான் பேக் பண்ண போறேன். ஆல்ரெடி 8th month நான் என்னென்ன திங்ஸ் வாங்கியிருக்கேன் எனக்கும் பேபிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வீடியோ நம்ம ஆல்ரெடி அப்லோட் பண்ணியிருக்கோம். இப்போ வந்து ஹாஸ்பிட்டலுக்கு தேவையான திங்ஸ் என்னென்ன எனக்கு நான் எடுத்துக்க போகிறேன்றது தான் இந்த வீடியோவில் நம்ம கவர் பண்ண போகிறோம். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இப்போது ஃபஸ்ட்டு தேவையான பொருள் வந்துட்டு இது மாதிரி ஒரு கேரி பேக் எடுத்து வச்சுருக்கேன்னா இது அண்ட் இந்த மாதிரி ஒரு கவர். இது எதுக்குன்னா நம்ம லேபர் ரூம்குள்ளே என்ட்ராகும் போது நம்மளோட ஒரு செட் ஆஃப் நைட்டி, பேண்ட்டி, இன்னர்வேர், பேடு இதெல்லாம் வந்து கேட்பாங்க டாக்டர்ஸும் நர்ஸும். ஸோ அதுக்கு தேவையான இது மட்டும் இந்த பேக்கில் வச்சு நம்ம கொடுக்கறதுக்கு தான் இந்த 2 கவர் நான் எடுத்து வச்சுருக்கேன். அண்ட் நெக்ஸ்ட்டு ஃபீடிங் நைட்டி 3 நைட்டி எடுத்து வச்சுருக்கேன்னா ஹாஸ்பிட்டலில் நம்ம கம்மியான டேஸ் தான் இருக்க போகிறோம். ஸோ அதுக்கு தேவையான 3 நைட்டி எடுத்து வச்சுருக்கேன். அண்ட் இது வந்து மெட்டர்னிட்டி பேடு, இது வந்து பேட் ஃபிக்ஸேட்டர். இது ரெண்டையுமே நம்ம இதை பேக் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு நம்மளுக்கு தேவையான ஒரு ஹேண்ட் வாஷர், ஒரு ஹேண்ட் சானிடைசர், இது ரெண்டையுமே நம்ம உள்ள பேக் பண்ணிக்கலாம். பேஸ்ட்டு, ப்ரஷ். எதுக்கும் யூஸ் ஆகும்னு சொல்லிட்டு நான் ஒரு பாட்டில் கோகோனட் ஆயில் எடுத்து வச்சுருக்கேன். இதையும் நம்ம பேக் பண்ணிக்கலாம். அண்ட் எவரியோட டிஸ்போசபிள் பேண்ட்டி. இது வந்து ஒரு பாத் டவல் நான் யூஸ் பண்ணிக்கிறதுக்கு. இது வந்து ஃபீடிங் டைப் ப்ரா எடுத்து வச்சுருக்கேன். 6 செட் எடுத்து வச்சுருக்கேன். நம்ம ஹாஸ்பிட்டலுக்கு ஒரு 3 எடுத்துக்கிட்டால் போதும். அதனால் நான் 3 பேக் பண்ணிக்கிறேன். இது பாருங்கள், மெட்டர்னிட்டி பேண்ட்டி. இது வந்து நான் 5 எடுத்து வச்சுருக்கேன். ஏன்னா நம்மளுக்கு எவ்வளோ தேவைப்படும் தெரியாது, நம்ம ஃப்ளோ பொறுத்து தான். ஸோ நம்ம வாஷ் பண்ணி மாற்றுறதுக்கு அங்கே நம்மளுக்கு செட் ஆகலை அப்படிங்கும் போது நம்ம வாஷ் பண்ணாமல் யூஸ் பண்ணிக்கிறதுக்கு நான் வந்து 5 செட் ஆஃப் பேண்ட்டி எடுத்து வைக்கிறேன். அண்ட் இது நர்சிங் கவர், இதை பேக் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு இது வந்து ஜிப்லெஸ் மெட்டர்னிட்டி கவுனு. நான் ஆல்ரெடி அந்த வீடியோவில் காமிச்சிருப்பேன் இது எப்படி இருக்குன்னு. இதை நம்ம ஒரு 3 செட் எடுத்து வச்சுக்கலாம். ஹோம் கம்மிங் ட்ரெஸ்ஸாகவும் நம்ம இதை யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து ஒரு 2 குர்த்தி லூஸானது பட்டன் டைப். இதுவும் ஃபீடிங்க்கு நம்ம யூஸ் பண்ணிக்கிறதுக்கு தான் எடுத்து வச்சுருக்கேன். எதுக்கு இத்தனை ட்ரெஸ்ஸுன்னா ஒன்றில் ஏதாவது கரையாயிட்டா கூட நம்ம இன்னொன்று வாஷ் பண்ணி யூஸ் பண்ணுறதுக்கு அங்கே முடியலன்னா நம்ம இந்த ட்ரெஸ் தேவைப்படும். அதுக்காக தான் இத்தனை ட்ரெஸ் நான் எடுத்து வச்சுருக்கேன். தேவையில்லைன்னா நம்ம அப்படியே திரும்ப ரிட்டன் எடுத்துகிட்டு வந்துடலாம். அண்ட் ஃபைனலி இது ரொம்ப முக்கியம். இது வந்து ஒரு ஃப்ளாஸ்க்கு மில்டன்லேருந்து நான் எடுத்து வச்சுருக்கேன். லாஸ்ட்டாக இது வந்து ஸ்லிப்பர்ஸு அங்கே லேபர் ரூமில் லேபர் வார்டில் நம்ம யூஸ் பண்ணுறதுக்கு.
நல்ல க்ரிப்பான ஸ்லிப்பர்ஸ் வந்து நான் எடுத்து வச்சுருக்கேன். இதை க்ளோஸ் பண்ணிக்கலாம். நல்லா ஃபைனலாக இதை க்ளோஸ் பண்ணியாச்சு. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம எனக்கு தேவையான திங்ஸ் மட்டும் ஹாஸ்பிட்டல் பேக்கில் பேக் பண்ணியாச்சு. இன்னொரு வீடியோவில் பேபிக்கு தேவையான திங்ஸை என்னென்ன நம்ம பேக் பண்ண போகிறோன்றதை பார்த்துக்கலாம். அவ்வளோதான். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.